அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நான் கட்டின்னு வந்தேன்யா, பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா சுற்றி கிடக்குறான், கார் வாங்கிட்டான். நீ என்னமோ அரசாங்கத்தில் கிழிக்கிற, ஒரு காருக்கு வழி இல்லைன்னு இந்த அம்மா சொல்லி 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 அவரை வெறுப்பேற்றி இப்போ அந்த அகங்காரம் வேற போட்டு அழுத்தின உடனே எங்கேயோ எதையோ பண்ணி வட்டிக்கு வாங்கியாவது போய் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கட்டி காரை எத்தாந்து நிறுத்திடுவான். எத்தாந்து நிறுத்திட்டு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன். இந்த அகங்காரம் அந்த அகங்காரம் பண்ணுற வேலையும் இந்த தாட்ஸ் வெளியிலேருந்து கொண்டு வந்து போட்டுது பாருங்கள், அதுக்கான விளைவும் காராக வந்து நின்றுச்சு. இந்த காருக்கு பணம் கட்டணும்ல, டியூ போட்டாச்சு. பொண்டாட்டி நெருக்கிறாங்க ஒரு பக்கம், இந்த தாட்ஸ் ஒரு பக்கம் நெருக்குது. உனக்கு ஆசை வந்துடுச்சு கார் வாங்கிடணுன்னு வாங்கிட்டேன். டியூ போட்டு கார் எத்தான்ட்டேன். 2 மாதம் கட்டுறேன், 4 மாதம் கட்டுறேன். அதுக்குள்ளே வீட்டில் வந்து பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், பொண்ணுக்கு ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில். அப்போது 1-2 டியூ நின்று போச்சு. 3வது டியூவில் கடங்குத்தம் வந்து காரை வலிச்சின்னு போடுறான். அவமானம், அசிங்கம், இது ஒரு பக்கம் ஆகிப்போச்சு. கடன் ஒரு பக்கம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, பொண்டாட்டி முன்னை விட முன்னையே மேலு, இப்போ இன்னும் அதிகமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த மாதிரி வந்து இந்த உலகத்தில் இந்த ஆசையை இந்த தாட்ஸ் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இது கொண்டாந்து உருவாக்கிக்கிட்டே இருந்து இதுக்காக ஓடி 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 இந்த தாட் உள்ளே வரக்கூடிய அந்த தாட்ஸ்க்காக ஓடி 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 களைச்சி போய் நிம்மதியே இல்லாத வாழ்ந்து செத்து போயிடுவான். இப்படி தான் இந்த மனம். அப்போ தான் இந்த மனம் என்ன பண்ணோன்னா, மூச்சோட இணைஞ்சு அகார உகார மகாரம், மூச்சோட இணைஞ்சு பிரம்மரந்திரம். அங்கே பிரம்மரந்திரம் கூட போவாது, அதுக்கு முன்னாடியே இது அந்த புருவ மையத்தில் இணைஞ்சிடும். இந்த புருவ மையத்தில் இருக்கிறது நெருப்பு. இது ரெண்டும் இணைஞ்சி இதோட இணையும் போது எங்கே வேணாலும் உயிர் போகலாம். எப்படின்னா, 9 வாயுதனை மூடாமல் விட்டு மூத்திர வாயுதனில் மூச்சை விட்டான். அப்படி மூச்சை விட்டால் மீண்டும் பிறவி வந்துடும். அப்போ அந்த 9 வாயில் எங்கே இந்த உயிர் இந்த மூச்சு எங்கே வெளியேறுதோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயத்தில் மூச்சு வெளியேறும் பொழுது அந்த இந்திரியங்கள் எதுவும் அவங்களுக்கு வெளியில் வந்திருக்கக்கூடாது. அது நார்மலான இறப்பு. அப்போ அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. அதே சமயத்தில் உச்சியில் அவங்க உயிர் பிரிஞ்சதுன்னா பிறப்பில்லை, பிறப்பை தவிர்த்துருவாங்க. இந்த 2 விஷயமும் இல்லாமல் மற்ற ஓட்டைகளில் கண்ணுலேயோ வாயிலையோ காதுலையோ மூச்சு போச்சுன்னா கண்டிப்பாக மீண்டும் பிறவி வந்துடும். அதனால தான் நமக்கு பாடம்லாம் கொடுக்கும்போது செத்து பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகி போச்சுன்னா, மூச்சையோட மனம் கலந்து முப்பொருளும் ஒன்றா போயிடும். வரும்பொழுது வெறும் தாய் வயிற்றுலேருந்து வரக்கூடிய அந்த உடல் வெறும் பிண்டம். அது தாயோட கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்த உடனே கத்தாது, ஒரு மண் மாதிரி இருக்கும். தலை கீழே பிடிச்சி இப்படியும் அப்படியும் தட்டுவாங்க. தட்டி வாயை ஆணு புழங்கும் போது தான் அகார உகார மகாரம்ன்ற முப்பொருள் உள்ளே வந்து ஒன்று இடுப்பை பிடிக்குது, ஒன்று செஸ்ட்டை பிடிக்குது, ஒன்று உச்சியை பிடிக்குது. இது போகும்பொழுது இது 3 ஒன்றா இணைஞ்சு வெளியேறிடும். சரியான பதில் தான். இப்போ இந்த பாடத்தில் இருந்து எனக்கு அனுபவம், நம்ம ஐம்புலங்களை பாடம் பண்ணிச்சுன்னா ஐம்புலங்கள் அடங்கிடுறோம். அடங்கி தான் இருக்கும். ஐம்புலங்கள் அடங்கி தான் நம்ம பாடம் பண்ணுறோம். ஐம்புலன்கள் அடங்கி இருக்கணும், ஆனால் அடங்கி இருக்குமானா இருக்காது. இல்லை, நம்ம அடக்கிடுறோம் ஐயா. யார் அடக்கிட்டா கண்ணு வலிக்குது, கண்ணில் தண்ணி வருது. அடக்கினா பாடத்திலே நம்ம ஒன்று சேர்றோம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை. அடக்கம் பாடம் பண்ண முடியாது. பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியும்? என்ன பாடம் நிற்காது. இப்போ எவ்வளோ பேர் ஐம்புலன்னு அடக்கி உக்காந்து பாடம் பண்ணுறாங்க. மூலயமா நம்ம எண்ணத்தை விட்டோம்னா எப்படி பாடம் பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு மனம் அடங்கியிருக்கு, எத்தனை பேருக்கு மூச்சு அடங்கியிருக்கு. பாடம் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுக்கான பயிற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது துறவை நோக்கி முன்னேறிக்கிட்டு இருக்கிறமே தவிர துறவுக்குன்னு யாரும் வந்துடல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க, யாரும் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரை துறவியானா கிடையாது. துறவை நோக்கிய பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், பயணங்கள் போய்கிட்டு இருக்கிறோம்.
அது என்னைக்கு துறக்கும் போது தான் ஐம்புலன்கள் அடங்கும், மனம் அடங்கும், எல்லாம் அடங்கிய போது தான் மற்ற ஞானம் உதிக்கும். இது என்னோட அனுபவம் ஐயா. நான் வந்து ஐம்புலன்கள் அடக்கி தான் படம் பண்ணுறேன். ஐம்புலன்கள் அடங்கினதுமே மனம். நீங்கள் எப்படி ஐம்புலன்கள் அடக்கிட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க? ஐம்புலன்கள் எப்படி அடக்கணும்னா 5 புலன் இருக்குது. ஆமாம், பேசுகிறோம். மெய்வாய் கண் மூக்கு செவி ரைட். இந்த ஐம்புலன்களும் அடக்காம எப்படி நம்ம பாடத்துல கவனம் செலுத்த முடியும்? நீ நம்ம கவனம் ஃபுல்லாக ஐம்புலன்கிட்ட போயிருச்சுன்னா பாடம் பண்ண முடியாது. எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஐம்புலன்கள் அடக்கிட்டோன்னு இனிமேல் நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன காரணம்னா, உட்காந்து பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, பாடத்தில் டீப்பாக தான் போயிருக்கிறீங்க, தப்பு கிடையாது. நீங்கள் சொன்னதில் டீப்பாக பாடத்துக்குள்ளே போகிறவங்களுக்கு கால் வலி தெரியாது, கொசு கடிச்சா தெரியாது, வேறு எது வந்தாலும் தெரியாது. ஆனால் பாடம் பண்ணும்போதே கொசு கடியை தட்டிட்டு மறுபடியும் பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி ஐம்புலன்கள் அடக்கி தான் உட்காடுறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அது எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்லை. ஒவ்வொன்றா அடங்கும். கொசு நல்லா கடிக்கும்போது நிச்சயமாக அவங்க பாடத்தில் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, உடனே வெளியே வந்து அதை தட்டுவாங்க. ரெண்டாவது கால் வலிக்கும், கொஞ்சம் காலை பிரித்து மறுபடியும் மடச்சி உட்காருவாங்க, அது மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஐம்புலன்கள் ஒடுக்கிட்டோன்னா நீ எப்படி உக்காந்தியோ அப்படியே இருக்கணும், முதுகு தண்டு நேராக இருக்கணும். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஐம்புலன்கள் அடங்கலைன்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து தான். ஐம்புலன்கள் அடங்கலைன்றதுக்கான விஷயம் என்னென்னா, உட்காரும்போது நம்ம முதல் பாடம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படி உட்காடுறோம். எல்லாம் சிம்முத்திரை வைக்கிறோம், பார்வையை தைக்கிறோம், நாக்கு முடிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு பாடத்தில் உட்காடுறோம். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் இப்படி இருந்த முதுகு இப்படி ஆகிருக்கும். ஆச்சா? ஆயிருக்கும். கண் மூடி இருக்கும், திறந்துட்டு இருந்த கண் மூடி இருக்கும் இல்லையா? கால் கொஞ்ச நேரத்தில் நீட்டி மடக்கி இருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? கண் மூடும் போதே புலன் ஒடுக்கம் இல்லைன்னு அர்த்தம். உனக்கு வந்து மனம் டீப்பாக போனாலும் கூட புலன் ஒடுக்கம் இங்கே மிஸ் ஆகிடும். பார்வை நீங்கள் வந்து பார்வை மட்டும்தான் அங்கே வைக்கணும், மனசை மூச்சில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அது மூச்சில் வச்சா மட்டும்தான் இது சாத்தியம். அப்படி வைக்கலைன்னா இதெல்லாம் நடக்கும். எல்லாம் முதுகு தண்டு பெண்டாகிடும். அப்போ முதுகு தண்டு பெண்டானாலே உனக்கு காற்று வந்து தடைப்பட்டு போயிடும். தடைப்பட்டு போனாலே கால் வலி தெரிய ஆரம்பிச்சிடும், கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றும், இதெல்லாம் நடக்கும். ஐம்புலன்கள் முழுமையாக அடங்கி பாடம் பண்ணுறவங்க நாள் கணக்கில் உட்காந்துருவாங்க. மணிக்கணக்கு கிடையாது, நாள் கணக்கில் உட்காருவாங்க. ஐம்புலன்கள் முழுமையாக அடங்கிடுச்சுன்னா நாள் கணக்கில் உட்காந்து பாடம் பண்ணுவாங்க. அவங்க எப்போ உட்காந்தாங்கன்னு தெரியாது, எப்போ எழுந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எழுந்துக்கும் போது தான் டைம் பார்ப்பாங்க. 2 வேளை சாப்பிடாமல் போயிருப்பாங்க. காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போய் பாடத்தில் உட்காந்து சாயங்காலம் 5 மணிக்கு வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஐம்புலன்கள் அடங்கியிருக்கும். மற்ற யாருக்கெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி யாரும் நம்ம ஆளுங்க இல்லை. இல்லையா, நான் வந்து 3 நாள் உணவு எடுக்காம பாடம் பண்ணியிருக்கேன். 3 நாள் உணவே எடுக்காம பாடம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னால் எந்திரிச்சு உட்கார முடியல. 3 நாள் சாப்பிடல, எந்திரிச்சு உட்கார முடியல. படுத்துக்கிட்டே பாடம் பண்ணுறேன். படுத்துக்கிட்டே ஓம்னி மூச்சு இழுக்கிறேன். மூச்சை இழுத்தேன், மூச்சு நின்றுச்சு. இதுக்கு மேலே கீழே மூச்சு இல்லை, முடிஞ்சு மூச்சு நின்றுச்சு. அந்த மூச்சு போய் எங்கே இணைஞ்சிச்சின்னு தெரியல. சரி. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் மேலே இயங்குது. அப்போ இந்த மனம் எங்கே போச்சுன்னு தான் எனக்கு கேள்வி. மூச்சு இருக்குச்சுன்னா மனம் இருந்துச்சு, அந்த மூச்சு நின்றுச்சு. அப்போ மனம் எங்கே போச்சு? மனம் மூச்சோட தான் போகும். அதான் மூச்சு தான் இல்லையே. மூச்சு இல்லை, நம்ம மூச்சு எங்கே போச்சோ அங்கே போயிருக்கோம். மனம் மூச்சு மேலே போயிடுச்சு நீங்கள் இல்லையா, மனமும் மேலே போயிருக்கோம். ஆமாம். இப்போ மூச்சு எங்கே போச்சு? மேலே, இதுக்கு மேலே மனமும் போயிருக்கோம். ஏன் அதை ஒத்துக்க மாட்டீங்களா? மூச்சு மேலே போயிடுச்சுன்னு பார்த்துட்டீங்க, அது கூட மனம் போச்சு, அதுவும் மேலே போச்சு. மேலே மூச்சு எங்கே போச்சு அங்கே போச்சுப்பா. என்ன உனக்கு சந்தேகம் சொல்ல? மூச்சு மேலே போயிடுச்சுன்றது நீ தான் சொல்கிற. மூச்சோட மனம் போச்சுப்பா. அப்போ மனமும் மேலே போயிருக்கு, மூச்சோட கலந்துடும். ஆமாம், அதுக்கு தனியாலாம் இடம் இல்லை. காற்று தான். மனம்ன்றது தனியாக எடுத்து காட்ட முடியாது, யாரை காட்ட முடியாது. அதே மாதிரி மூச்சுன்றதை தனியாக யாரும் காட்ட முடியாது, உணரலாமே தவிர காட்ட முடியாது.
அப்போது இந்த இன்விசிபிளான பொருள் நீ சொல்கிற மேலே போயிடுச்சுன்ற, நீ அதை நம்புற இல்லையா? அப்போ இதையும் நீ நம்பி தான் ஆகணும். மனசும் மேலே போயிடுச்சு. ஆமாம், அதோட சேர்ந்துச்சு. அதுவும் இன்விசிபிள், இப்போ பார்க்க முடியாது, காட்ட முடியாது. ஆமாம், மூச்சு போயிடுச்சுன்னா மனமும் அங்கே போயிடுச்சின்னு அர்த்தம். ஆ, என்ன தெரியல உனக்கு? இதான்ப்பா விடைய. என்ன உனக்கு தெரியல? என்ன உனக்கு சந்தேகம் சொல்ல? மனம் தனியாக மூச்சு தனியாக நீ நினைக்கிறியா? கிடையாது. அதுதான் உனக்கு மூச்சு இல்லைன்னா மனம் எங்கேருந்து வரும்? மூச்சு வந்தால் தானே மனம் வருது. எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா, இவர் என்னன்னா, இப்போ அந்த காரணங்கள்னு 4 விஷயங்கள் இருக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு 4 விஷயங்கள் இருக்குது. அப்போது இந்த மனம்ன்றது எதில் ஒதுக்குது அப்படின்னா, மூச்சு வந்தால் தான் அந்த காரணங்கள் வச்சு பூட்ட முடியும். ஏன் மூச்சு அப்படின்னா, இப்போ இறைவன் பிரம்மரந்திரம், அதாவது சூக்கும உடல். சூக்கும உடல் என்ன பண்ணுதுன்னா பிறவி எடுக்க வருது. அதுக்கு உடல் கொடுக்குறார் இறைவன், உடல் கொடுக்குறார். அப்போ உடல் கொடுக்கும்போது அந்த உடலை ஒரு தாயோட கருக்குள்ளே போய் இது சுமந்து கொண்டு வரணும் வெளியே. அப்படி சுமந்து கொண்டு வரும்போது வெளியில் வெறும் பிண்டமாக வர இந்த உடலை தட்டும் பொழுது அகார உகாரம் மகாரம்ன்றது